ஏ ஓ ஆகிய 5 எழுத்துக்களும் குரில் எழுத்துக்களாகும். ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஆகும். அப்போது இந்த ஆ இ உ ஏ ஓ அவை நீண்டு ஒலிப்பவை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஐ ஔ அந்த 2 எழுத்துக்களும் நாம் சொல்லும்போது ஐ என்று அவ்வளவு நீட்டி சொல்வதில்லை. ஔ சொல்லும்போதும் ஔ என்று நீட்டி சொல்வதில்லை. ஐ ஔ ஓரளவுக்கு அது சாதாரண நெடில் எழுத்துக்களை விட குறுகித்தான் ஒலிக்கிறது. ஆனாலும் அந்த 2 எழுத்துக்களும் நெடில் எழுத்திலேயே சேரும். இப்படியாக குரில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7 என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இனி மெய்யெழுத்து வகை ஏற்கனவே சொன்னேன். வல்லினம், மெல்லினம், இடையினம். அதை மறக்காமல் இருப்பதற்காக பாட்டு போல இதை இப்படியே படித்து